சொற்பொழிவுகள், வேத ஆகம விளக்கங்கள், கோவில் வரலாறுகள், பஜனைகள், வாழ்வை வளமாக்கும் ஆன்மீக வழிகாட்டுதல்கள், இறையருளும் ஆன்மீக அறிவும் இணையும் உங்கள் குரு சேனல். இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்திய நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளின் எண்ணிக்கை 5 கோடியை தாண்டியுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதில் வழக்குகள் தேங்கியுள்ள மாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் 9வது இடத்தில் உள்ளது. இந்திய நீதிமன்றங்களில் தேங்கி கிடக்கும் வழக்குகளின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. தற்போதைய நிலவரப்படி உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றங்கள் மற்றும் மாவட்ட நீதிமன்றங்கள் அனைத்தையும் சேர்த்து நாடு முழுவதும் மொத்தம் 5,64,79,821 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. உச்சநீதிமன்றத்தில் மட்டும் 95,825 வழக்குகள் தேங்கியுள்ளன. நிலுவையில் உள்ள வழக்குகளில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக 26 வழக்குகளும், 20 ஆண்டுகளுக்கு மேலாக 558 வழக்குகளும், 10 ஆண்டுகளுக்கு மேலாக 10,094 வழக்குகளும் இன்னும் முடிவுக்கு வராமல் தேங்கி கிடக்கின்றன. உயர்நீதிமன்றங்களை பொறுத்தமட்டில் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் அலகாபாத் உயர்நீதிமன்றம் 28,28,353 வழக்குகளுடன் நாட்டின் முதலிடத்தில் உள்ளது. மிக குறைந்த அளவாக சிக்கிம் உயர்நீதிமன்றத்தில் 318 வழக்குகள் மட்டுமே நிலுவையில் உள்ளன. தமிழகத்தை பொறுத்தவரை சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரை கிளையில் மட்டும் மொத்தம் 5,81,436 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இதில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக 3 வழக்குகளும், 20 ஆண்டுகளுக்கு மேலாக 513 வழக்குகளும் தேங்கியுள்ளன. மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றங்களை பொறுத்தவரை தமிழகத்தில் மொத்தம் 17,89,466 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. உயர்நீதிமன்ற வழக்குகளின் எண்ணிக்கையில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்திய அளவில் 4வது இடத்திலும், மாவட்ட நீதிமன்றங்களையும் சேர்த்து ஒட்டுமொத்த மாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் 9வது இடத்திலும் உள்ளது. தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் என்ற நிலையை மாற்றி வழக்குகளை விரைந்து முடிக்க இந்திய நீதிமன்றம் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறது. 5 ஆண்டுகளுக்கு மேலாக நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காண அனைத்து உயர்நீதிமன்றங்கள் மற்றும் மாவட்ட நீதிமன்றங்களில் நீதிபதிகள் குழு அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் லோக் அதாலத் எனப்படும் மக்கள் நீதிமன்றங்கள் மற்றும் சமரச தீர்வு மையங்கள் மூலம் வழக்குகளை சுமூகமாக தீர்க்க மத்திய, மாநில அரசுகள் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன.